டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் 2025 ஜனவரி மாதம் இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்குறோன்னா, கடந்த வருடம் 2024 வருடம் நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அந்த நிகழ்வுகளெல்லாம் தொகுத்து உங்களுக்கு புத்தகமாக போட்டிருக்காங்க. எக்ஸாம் மாஸ்டர் அப்படிங்கிறது சுறாவோட வரும். சுறாவா பப்ளிகேஷன்ஸோட எக்ஸாம் மாஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய புத்தகம். முதல்ல மாத இதழாக வந்துட்டு இருந்தது. கொரோனாக்கு அப்புறம் அப்பப்போ 3 மாத இதழ் 6 மாத இதழ் போட்டுட்டு இருந்தாங்க. கடந்த 2 வருடங்களாக ஒரு வருடத்திற்கு ஒரு இதழ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் இப்போ நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த புத்தகம் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கிங்க. இந்த புத்தகம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2024 வெளியான புத்தகம் நம்மகிட்ட மே ஜூன்லேயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிலேயே பிரிண்ட் போட மாட்டாங்க தொடர்ந்து. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை உள்ள நிகழ்வுகள்லாம் இதில் இருக்கும். இதில் 2025 ஜனவரின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த புத்தகம் முதல் வாரத்திலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ 2025 நிகழ்வுகள் கண்டிப்பாக இதில் இருக்காது. ஸோ 2024 ஜனவரி முதல் டிசம்பர் வரை தான் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க 2024 நடப்பு நிகழ்வு எப்போ நீங்கள் படிக்கணும்னா, அடுத்த வருஷம் குரூப் 2 லெவல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட இது தேவைப்படும். அதனால புத்தகம் நம்ம அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம், ஆகஸ்ட்ல வாங்கிக்கலாம், செப்டம்பர்ல வாங்கிக்கலாம், அக்டோபர்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க, இந்த வருஷமா அடுத்த வருஷமா எக்ஸாமுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கண்டிப்பாக மே ஜூனில் இந்த புத்தகங்கள் கிடைக்காது. அப்போ நீங்கள் ரீப்ரிண்ட் போட்டு கொடுங்க, அது கொடுங்கன்னு கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த புத்தகம் இப்போ இருக்குது, வாங்கிக்கிங்க. இந்த புத்தகத்தோட கண்டென்ட்லாம் என்ன அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ள சிறப்பு விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ போட்டித் தேர்வுக்கான கட்டுரைகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது கடந்த வருடம் நடந்தது. அதே போல் சிறப்பு பகுதிகள்லாம் என்னென்ன, கட்டுரைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதை கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்துக்குள்ளே அடக்கம். இப்போ நான் பொருளடக்கம் காமிக்கிறேன், அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. என்னென்ன தலைப்புகளுக்கு கீழே இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க, அதில் எத்தனை பக்கங்கள் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பொருளடக்கம். மொத்த பக்கங்கள்லேருந்து எல்லாமே நீங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய மாணவர்கள் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது, பொருளடக்கம் பார்த்தாலே எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பதிலே கொடுக்க மாட்டோம். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்பர் ஆஃப் பேஜஸாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு சில புத்தகங்களை 10 டாபிக் கொடுத்துட்டு ஒவ்வொன்றையும் 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தா கூட நம்ம மொத்த பக்கங்கள் சொல்லவே மாட்டோம். இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகணும், இதெல்லாம் ஒரு மெனக்கடை தான். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே மெனக்கெட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே எடுத்து நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதில்ல, புத்தக விற்பனையாளராக இருந்தால் கூட. சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தோட சில பக்கங்களை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம ரெகுலர் ப்ரொசீஜர் தான். எப்பவும் போல கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணவே கூடாது. டைரக்ட் ஃபோன் காலும் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்லேயும் மிஸ்டு காலு, வாய்ஸ் காலு, வீடியோ கால்னு எதுவும் வந்துடாதீங்க. டைரக்ட் ஃபோன் கால் மட்டும் எப்போ அலவுடுனா, என்ன புத்தகம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஃபோட்டோவோட ஆத்தர் பேர், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா விவரங்களும் கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசணுங்கிற அவசியமே இருக்காது. எல்லா விஷயங்களும் நம்ம வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சொல்லிடுவோம், ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் சொன்னது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்போ மட்டும் டைரக்ட் ஃபோன் கால் அலவுடு. வாட்ஸ்அப்பில் கால் இல்லை, டைரக்ட் ஃபோன் கால் அப்போ மட்டும் அலவுடு உங்களுக்கு. சரிங்களா? அந்த டைரக்ட் ஃபோன் கால் பண்ணும்பொழுதும் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் சொன்ன விஷயங்களை கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம சொல்லியிருக்கணும், அதை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்குங்கன்னு சொல்லிவிடுவோம். சரிங்களா? அதனால் ஒரு முறை நம்ம கொடுக்கக்கூடிய விவரங்களை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா. கொரியர் சார்ஜ் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். 60 ரூபா கொரியர் சார்ஜ், மினிமம் சார்ஜஸ் இருக்கும். இந்த 60 ரூபாய்க்கு மேலே, அதாவது 2 புக்குமான வேணும் அப்படின்னா 70 ரூபா, 3 புக்கு வேணும்னா 80 ரூபா, அந்த மாதிரி. சரிங்களா? எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்துக்கும் 10 ரூபா மட்டும் நம்ம கூட சேர்த்துக்கும். குறைந்தபட்ச கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியாது. அதனால தான் 60 ரூபா வாங்குறது. ஸோ இந்த புத்தகம் வேணும், உங்களுக்காகட்டும், உங்கள் நண்பர்களுக்காகட்டும், யாருக்காகட்டும். சரி, இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அவசியம் கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.